நான் எப்ப பதிவு போட்டாலும் சில பேர் வந்து பிரிட்டிஷ்காரர்களை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. அவங்க தான் படிக்க வச்சாங்க, அவங்க தான் மருத்துவம் பார்த்தாங்க அப்படின்லாம். ஆனா உங்களுக்கெல்லாம் சக்லான்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரியுமா? அவர்கள் செய்த அநியாயத்தை பற்றி நான் சொல்கிறேன், கேளுங்கள். அவங்க பிரிட்டிஷ் காலத்துல தான் பிராத்தல் அப்படிங்கிறது, அதாவது பாலியல் ரீதியாக தொழில் செய்வதை சட்டப்பூர்வமாக்கினாங்க. அதுவும் பிரிட்டிஷ்காரங்க ஆர்மியில இருந்தவங்க பிரிட்டிஷ்காரர்களுக்காக, அவங்க ஆர்மியில இருந்த பிரிட்டிஷ்காரர்களுக்காக, ஆங்கிலேயர்களுக்காக பெண்களை கடத்தி கொண்டு போய் விலைக்கு வாங்கி, அதுவும் ஏழ்மை நிலையில இருக்கிறவங்கள கொண்டு போய் அடைச்சு வச்சாங்க. அந்த இடத்துக்கு பேரு சக்லாஸ். அவர்கள் ஒரு 1000 பிரிட்டிஷ் சோல்ஜருக்கு 10-12 பேர் பெண்கள் வந்து சர்வீஸ் செய்யணும். இதனால பாதிக்கப்பட்டு இறந்து போன பெண்கள் பல பேர் இருந்தாங்க. இன்னைக்கு மும்பையில இருக்க காமாத்திபுரான்ற அந்த பாலியல் செய்யற இடங்கள் வந்து கூட அவங்க கொண்டு வந்ததுதான். அதற்கப்புறம் 1864 ஒரு சட்டம், கண்டோன்மெண்ட் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. இதை சட்டப்பூர்வமாக்கினார்கள். ஏன்னா அவங்க அந்த ஆர்மி பீப்புள் வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சர்வீஸ் செய்யறதுக்காகவே இந்த பெண்களை அடைத்து வைத்தார்கள். அதனால பாலியல் நோய் வந்து இறந்து போன பெண்கள் பல ஆயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல பாலியல் நோய் வந்தா அவங்களுக்கு அதுக்கு ஒரு 1869 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க, கண்டேஜியஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு, கண்டேஜியஸ் டிசீஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு. அதன்படி இந்த மாதிரியான பாலியல் நோயால் தாக்கப்பட்ட பெண்களை, குறிப்பாக அவங்க அந்த ஆங்கிலேயரால தான் இந்த நிலைமைக்கே வர்றாங்க, அவங்கள கொண்டு போய் தனியாக அடைத்து வைத்து சிகிச்சை என்ற பேரில் பல பேர் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரிட்டிஷ்காரருக்கு எந்த தண்டனையும் கிடையாது, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அவர் இன்னும் பல பேர் இந்த மாதிரி நோய்களுக்கு ஆட்படுத்தி கொண்டிருந்தார். இதெல்லாம் யாரு சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனா இதே வந்து இந்திய பெண்கள் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஐரோப்பால இருந்து பெண்களை கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, இந்திய ஆண்களுடன் பழகக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. மோசமான இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏகப்பட்ட பேர். குழந்தைகள், பெண் குழந்தைகளா இருந்தா திருப்பி இதே தொழிலுக்கும், ஆண் குழந்தைகளா இருந்தாலும் தூக்கி எறியப்பட்டும் எல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பாலியல் ரீதியான ஒரு தொழிலையே வந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினவங்க தான் இந்த ஆங்கிலேயர். அதனால அவங்களுக்காக முட்டு கொடுத்துட்டு யாரும் இங்க வந்து பேசணும்னு அவசியமும் கிடையாது.